தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய ஆசீர்மிக்க நாளாக இருக்கவும், இறைவன் தாமே நம்முடன் இருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். சிறப்பாக இன்றைய நாளிலே இறைவன் நாம் தியானிக்க ஜெபிக்க நமக்கு தந்திருக்கின்ற இறை வார்த்தை பகுதி மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள இறை வார்த்தை பகுதிகள். இங்கே பார்வையற்ற பர்த்திமேயு என்ற மனிதனை இறைவன் சுகப்படுத்துகின்றார். தன் வாழ்வின் துன்பத்தில் இருக்கின்ற மனிதன் இயேசுவை நோக்கி அழைத்து, ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி கதறி அழுது ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனிதனை தான் நாம் இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்வின் துன்பத்திலே அவ்வாறே இருந்து தோற்று போக விருப்பம் இல்லாமல் மீட்புக்கான வாய்ப்பு தன் கண் முன்பாக வந்த பொழுது அங்கே யாரை பற்றியும் கவலை கொள்ளாமல் இயேசுவை நம்பிக்கையோடு அழைத்த அந்த மனிதனுடைய வாழ்வும் செயல்பாடுகளும் நம் கிறிஸ்தவர்களாயிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்குமே ஒரு புதிய வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தி நமக்கு 4 விதமான சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றது. ஒன்று, மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பம் என்பது என்றும் நிரந்தரமானது அல்ல. உன் வாழ்விலே இருள் சூழ்கிற பொழுது இன்னொரு பக்கம் உனக்கான வெளிச்சம் காத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பார்வையற்ற பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்து கொண்டு எல்லாவராலும் கைவிடப்பட்டவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாக, யாருக்கும் வேண்டாதவனாக அங்கே இருக்கின்றான். ஆனால் ஒரு பொழுதும் அவன் இறைவனுக்கு வேண்டாதவனாக இருந்து விடவில்லை. எனவேதான் இறைவன், அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்பாக அந்த வழியிலே நடந்து போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மிகுந்த ஆர்வத்தோடு அவன் இயேசுவை நோக்கி அழைக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட இருளின் அனுபவங்கள் உண்டு, புறக்கணிக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டு, உதாசீனப்படுத்தப்படுகிற அனுபவங்கள் உண்டு, கைவிடப்பட்ட அனுபவங்கள் உண்டு. எனக்கு யாரும் இல்லையே, என்னை யார் அன்பு செய்வார்கள், எனக்கு என் மீது யார் அக்கறை காட்டுவார்கள் என்றெல்லாம் மனிதனுடைய சிந்தனையானது எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்திருக்கின்ற தனிமையின் வேளையிலே இறைவன் தாமே நமக்கான அடைக்கலமாக, நம் வாழ்வினுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக மாற்றுகின்ற ஒளியாக நம் வாழ்விலே இறைவன் நமக்கு அருகிலே கடந்து வருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் தாவீது மிக அழகாக திருப்பாடல் 34:4-5 வசனங்களிலே இவ்வாறு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். நான் என்னுடைய வாழ்வின் நெருக்கடிகளிலே இறைவா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி துணை வேண்டி இறைவனை நோக்கி கதறின தாவீதுக்கு இறைவன் மறுமொழி கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, தாவீது இவ்வாறு சொல்லி வைக்கின்றார், அவர் எனக்கு செவி சாய்த்து என்னுடைய எல்லா விதமான அச்சத்தின் என்றும் எனக்கு விடுதலை கொடுத்தார். எனவேதான் தொடர்ந்து தாவீது இவ்வாறு சொல்லி வைக்கின்றார், அவரை நோக்கி பார்த்த யாவரும் மகிழ்ச்சி அடைவார்கள், ஒரு பொழுதும் வெட்கத்திற்கு உள்ளானது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இந்த பார்வையற்ற பர்த்திமேயு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கை பாடம் இதுதான். உன்னுடைய கண்ணீரிலே, உன்னுடைய இருளின் அனுபவத்திலே, இது என் தலையெழுத்து, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே யார் எனக்கு உதவி செய்வார், யார் என்னை காத்து கொள்வார் என்று சிந்தித்து கொண்டு அங்கே மனம் தளர்ந்து இருளுக்குள்ளே அவன் தன்னை முடக்கிக் கொள்ளவில்லை. மாறாக தனக்கான வெளிச்சத்தை அவன் தேடுகின்றான். தன்னுடைய இருளில் இருந்து தன் வாழ்வை ஒளியை நோக்கி வழி நடத்துகின்ற ஆண்டவர் இவர்தான் என்று கண்டு உணர்ந்த பொழுது அங்கே அவன் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி அறிக்கையிடுகின்றான், இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று.
நம்முடைய வாழ்விலே இறைவன் இந்த இறைவார்த்தை பகுதி சொல்லிக் கொடுக்கின்ற வாழ்க்கை பாடம் இதுதான். மக்களே, உன்னுடைய வாழ்வினுடைய இருளினுடைய அனுபவங்களிலே, உன்னுடைய தோல்வியிலே, உன்னுடைய கண்ணீரிலே நீ ஒரு நாள் உனக்கு நிரந்தரமானது கிடையாது. உன் வாழ்வின் இருள் வெளிச்சமாக மாற்றிட இறைவன் உனக்கு அருகில் வருகின்றார். துணை வேண்டி ஆண்டவரை நோக்கி நீ மன்றாடு. பார்வையற்ற பர்த்திமேயை போல நீயும் மன்றாடுகிற பொழுது உனக்கான வெளிச்சத்தை இறைவன் உன்னில் ஏற்படுத்துவார். இரண்டாவது சிந்தனையாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு சிந்தனை, அன்புக்குரியவர்களே, அப்படி நம்முடைய வாழ்வினுடைய இருளிலே நாம் வெளிச்சத்தை நோக்கி மன்றாடுகிற பொழுது, ஆண்டவரை தேடுகிற பொழுது தடைகள் ஏற்படும். இங்கே இந்த பார்வையற்ற பர்த்திமேயு அங்கே இயேசுவை நோக்கி அழைத்த உடனே அங்கே மக்கள் அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள், நீ வாயை மூடு. உன்னுடைய தேவையை அங்கிருக்கிற எல்லாருமே புரிந்து கொள்வார்கள் என்ற ஒரு அர்த்தமும் கிடையாது. பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்விலே நமக்கு நெருக்கமானவர்கள் கூட நம்முடைய கண்ணீரை புரிந்து கொள்வது இல்லை. நம்முடைய அங்கலாய்ப்பின் வார்த்தைகளை புரிந்து கொள்வது இல்லை. நம்முடைய வேதனையின் வார்த்தைகளை புரிந்து கொள்வது கிடையாது. இங்கே இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வின் தேவைகளை முன்னிட்டு, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரங்கும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுத பொழுது, கதறின பொழுது, அந்த மக்கள் யாருமே அங்கே அவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருவர் அவருடைய வார்த்தைகளை, உணர்வுகளை புரிந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, உன்னை சுற்றி இருக்கிற உலகம் முழுவதும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் உறவுகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீ சிந்துகின்ற கண்ணீரை இன்னொருவன் அதனுடைய வேதனை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீ வேதனையில் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் ஒருவேளை உதாசீனப்படுத்தலாம். இது இவன் இப்படிதான் எப்பவுமே கத்தி கிடப்பான், எப்ப பார்த்தாலும் வீட்டில் நோயின்னு பேசிட்டே கிடப்பாங்க, எப்ப பார்த்தாலும் இது இல்லை அது இல்லை என்று சொல்லிக்கொண்டு எப்பொழுதும் இவன் குறை சொல்லிக்கொண்டே இருப்பான் என்று நம்முடைய வேதனையின் வார்த்தைகளை கூட உதாசீனப்படுத்துவார்கள். உலகமே உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும், உலகம் முழுவதும் உன் கண்ணீரை புரிந்து கொள்ளாவிட்டாலும், உலகம் முழுவதும் உன்னுடைய வேதனையின் உன் வார்த்தையில் மறைந்து கிடக்கின்ற அந்த வேதனையின் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், அங்கே உன்னுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு இறைவன் உனக்கு அருகில் இருக்கின்றார். அவர் ஒரு பொழுதும் உன்னை உதாசீனப்படுத்தி விட மாட்டார். இனி அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நீ வேதனைப்படாதே. உனக்கு அருகிலே உன்னை புரிந்து கொள்ளுகின்ற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அதை மறந்து விடாதே. எனவேதான் ஏசாயா புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையில் ஆண்டவர் இவ்வாறு சொல்லிக் கொடுக்கின்றார். நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் சொல்லிக் கொடுக்கின்றார். ஆறுகள் மத்தியிலே நீ நடந்து போனாலும் அது உன்னை மூழ்கடிக்காது. தீயின் நடுவே நீ நடந்தாலும் அது உன்னை சுட்டெரிக்காது. காரணம், உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். மூன்றாவது சிந்தனையாக அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லிக் கொடுப்பது, இறைவன் அந்த துன்புறும் மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய விரும்புகின்றார். ஆனால் அந்த அற்புதம் செய்வதற்கு முன்பாக என்னுடைய உதவியை அங்கே ஆண்டவர் தேடுகின்றார். அங்கே அந்த மனிதன், பார்வையற்ற மனிதன் அழைத்த பொழுது அங்கே இயேசு ஓடிப்போய் அவனுக்கு அருகில் நின்று அவனை தொட்டு சுகப்படுத்தி விடவில்லை. மாறாக அங்கிருந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். அன்புக்குரியவர்களே, துன்புறுகின்ற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவருக்கு அருகிலே அழைத்து வர வேண்டியது உன்னுடைய என்னுடைய கடமை. அதை மறந்துவிடக்கூடாது. அது அவனுடைய பிரச்சனை, அவனுடைய வேதனை. நான் ஏன் அதில் தலையிட வேண்டும் என்ற சிந்தனை எனக்குள் இருந்தால், மக்களே, அது உணர்ந்து கொள். உன்னில் வெளிப்படுவது தூய ஆவியின் சிந்தனை அல்ல, சாத்தானுடைய சிந்தனை. சாத்தான் ஒரு பொழுதும் அடுத்தவனுடைய வேதனையை புரிந்து கொள்ள மாட்டான். இங்கே இயேசு கிறிஸ்து அந்த மக்களை வழி நடத்துகிறார். நீங்கள் அந்த துன்புறுகிற மக்களை எனக்கு அருகிலே கொண்டு வாருங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பங்கிலே, நம்முடைய சமூகத்திலே துன்புறுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவருக்கு அருகிலே நீங்களும் நானும் கொண்டு வருகிற பொழுது நம் வழியாக
இறைவன் அந்த மக்களுக்கான அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அவ்வாறு ஆண்டவருடைய அற்புதத்தை இந்த உலகத்திற்கு இறைவன் செய்வதற்கு நீங்களும் நானும் கருவியாக மாறுவோம். நான்காவது சிந்தனையாக இறைவன் இந்த நற்செய்தி வழியாக சொல்லிக் கொடுப்பது, அவ்வாறு சுகம் பெற்ற மனிதன் எனக்கு சுகம் கிடைத்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு துள்ளி குதித்து ஓடி போய்விடவில்லை, மாறாக இயேசுவை பின்பற்றுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுவது அவரோடு இணைந்து அவர் கூட நடந்து பின்பற்றுவதற்காகத்தான், நல்லதொரு சீடர்களாக வாழ்வதற்காக. எனவே இந்த நற்செய்தி பகுதி வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்றார், நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றார். எதற்காக? நீங்களும் நானும் அவருக்கு நெருக்கமாக நடந்து ஆண்டவரை பிரமாணிக்கத்தோடு பின்பற்றுவதற்காக. எனவே இந்த நாளிலே இறைவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் வாழ்வினுடைய இருளின் சூழல்களிலே வெளிச்சமாக நீரே வருகின்றீர். எங்கள் வாழ்வின் பாதையை ஒளியை நோக்கி வழி நடத்துவதற்காக நாங்கள் மீண்டும் ஒரு பொழுதும் இருளிலே விழுந்து விடாதபடி எங்களுடைய பாதையை செம்மைப்படுத்தி கொண்டு நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை உம்முடைய வார்த்தையினால் வலுப்படுத்தி ஆண்டவரே, உமக்கு உகந்த நல்ல பணியாளர்களாக உம்மை பின்பற்றிட எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆமேன்.